இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்தியா அண்டு வெஸ்ட் ஆசியா. அப்போ இந்தியாவும் மற்றும் மேற்கு ஆசியாவும். ஆசியானா மேற்கு ஆசியா கண்டம். ஆசியா கண்டத்தில் இந்தியா இருக்குது. அதில் வெஸ்ட் ஆசியா, ஈஸ்ட் ஆசியான்னு இருக்குது. இப்போ இந்தியாவும் வெஸ்ட் ஆசியா பற்றி பார்க்கலாம், மேற்கு ஆசியா பற்றி பார்க்கலாம். இப்போ வெஸ்ட் ஆசியா இன்க்ளூட்ஸ் ஈஜிப்ட், அரேபியன் பெனின்சுலா, அடுத்து டர்க்கி அண்டு ஈரான் அப்படிங்கிறான். அப்போ வெஸ்ட் ஆசியா என்பது இன்க்ளூட்ஸ்னால் இருக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? இது என்பதுன்னு சொல்லலாம், ரைட்டா? வெஸ்ட் ஆசியா என்பது வெஸ்ட் மேற்கு ஆசியா என்பது ஈஜிப்டு ஒரு நாடு, அடுத்து ரெண்டாவது நாடு அரேபியன் பெனின்சுலா, அரேபியா தீபகற்பம். அப்போ பெனின்சுலா என்னது? அந்த நாடை 3 சைட்லேயும் 3 பக்கத்துலேயும் நீரால் சூழப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் மட்டும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கும், ரைட்டா? அதில் 3 சைடுகளும் நீர் இருக்கும், கடல் இருக்கும், அதில் நீர் இருக்கும். ஒரு சைடு மட்டும் நிலம் இருக்கும், அதான் பெனின்சுலா, தீபகற்பம் சொல்லுவாங்க. அப்போ அரேபியன் தீபகற்பம், அடுத்து டர்க்கி அண்டு ஈரான், இந்த 4 நாடுகளை உள்ளடக்கியது தான் வெஸ்ட் ஆசியான்னு சொல்லுகிறார்கள். இப்போ வெஸ்ட் ஆசியா இன்க்ளூட்னா இருக்கிறது, வெஸ்ட் ஆசியாவுக்குள்ளே இருக்கிறதுனா என்பது அப்படின்னு வச்சுக்கலாம். ஈஜிப்டு, அரேபியன் பெனின்சுலா, டர்க்கி அண்டு ஈரான், இந்த 4ம் இருக்கிறது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட், இந்தியா அண்டு வெஸ்ட் ஆசியா என்ஜாய்ஸ் எ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ் அப்படிங்கிறான். அப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்னு சொன்னால் அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்துன்னு அர்த்தம். ப்ரீனா முன்னாடி, ஹிஸ்டாரிக்கல்னால் என்னது? வரலாறு, ரைட்டா? வரலாற்றுக்கு முந்தி இருந்த காலத்தில் இருந்தே அப்படின்னா இந்தியாவும் வெஸ்ட் ஆசியாவும், இந்தியா மற்றும் வெஸ்ட் ஆசியா என்ஜாய்ஸ்னால் அனுபவிக்கிறதுனா செயல்பட்டது. எப்படி என்ன செயல்பட்டது? ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ். அப்படி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல்னால் என்னது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு இருந்தே ஒற்றுமையாக செயல்பட்டது, ரைட்டா? டைஸ் என்னது? ஒரு இணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டதுன்னு அர்த்தம். அது ஏற்கனவே இந்த இந்தியாவும் வெஸ்ட் ஆசியாவும் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே செயல்பட்டு கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். டைஸ்னால் செயல்பட்டு கொண்டிருந்தது. என்ஜாய்னா அதான் செயல்பாடுகளை குறிக்கும். என்ஜாய்னா அனுபவிக்கிறதுன்னு என்னது? செயல்பட்டதுன்னு அர்த்தம். எது? ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் டைஸ் அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்தே இணைப்பை ஏற்படுத்தி கொண்டுள்ளதுன்னா வணிகங்கள் செய்து கொண்டிருந்தது, கலாச்சாரங்களை ஒற்றுமையாக்கி கொண்டிருந்தது, இதெல்லாம் பொருந்தும், ரைட்டா? அப்போ ட்ரேட் ரிலேஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் த சிவிலைசேஷன் ஆஃப் மோசோபொட்டாமியா அண்ட் தி இண்டஸ் வேலி அப்படின்ட்டான். ட்ரேடு ரிலேஷன்ஸ்னால் வணிக உறவுகள் வேறு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டது. பிட்வீன் யாருக்கு நடுவில்? பிட்வீன் சிவிலைசேஷன் ஆஃப் மோசோபொட்டாமியா நாகரீகத்துக்கும் மற்றும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலின்னா அது இந்து சமவெளி, இந்து வேலி நாகரிகம்னு அர்த்தம். இந்து வேலின்னு போட்டாலே பத்தாது, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லணும். அதாவது இந்து வேலி நாகரிகத்துக்கும் மொசோபொட்டாமியா நாகரிகத்துக்கும் நடுவில் ட்ரேடு ரிலேஷன் வணிக உறவுகள் அமைக்கப்பட்டிருந்தது, மேற்கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ்டு மேற்கொள்ளப்பட்டது, அமைக்கப்பட்டது, என்ன வேணாலும் சொல்லலாம், ரைட்டா? அப்போ இந்த வெஸ்ட் ஆசியாவில் உள்ள மொசோபொட்டாமியா என்ற சிவிலைசேஷன் நாகரிக மக்களுக்கும் இண்டஸ் வேலி நாகரிக மக்களுக்கும் நடுவில் முன்பு காலத்திலிருந்தே வணிக உறவுகள் நடந்து கொண்டிருந்தன, எஸ்டாப்ளிஷ் நடந்து கொண்டிருந்தன, அமைக்கப்பட்டிருந்தது, செய்து கொண்டிருந்தனர். இந்த இடத்துல எல்லாமே ஓகே தான், ரைட்டா? ட்ரேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வணிக உறவுகள், வேறு எஸ்டாப்ளிஷ்னா அமைக்கப்பட்டது, நடைபெற்று கொண்டிருந்தது. யாருக்கு நடுவில்? பிட்வீன் த சிவிலைசேஷன் ஆஃப் மொசோபொட்டாமியா நாகரிக மக்களுக்கும் மற்றும் இண்டஸ் வேலி நாகரிக மக்களுக்கும் நடுவில். இண்டஸ் வேலி இந்தியா, ரைட்டா? நெக்ஸ்ட், வெஸ்ட் ஆசியா ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் எ ரீஜன் ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா. அப்போ வெஸ்ட் ஆசியான்றது மேற்கு ஆசியா கண்டத்தை குறிக்கிறது. மேற்கு ஆசியா ஸ்டாண்ட்ஸ்னால் நிற்கிறது, இருக்கிறது, செயல்படுகிறது. எவ்வாறாக செயல்படுகிறது? ஆஸ் எ ரீஜன் ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ். அப்போ இந்த பகுதி ஆஸ் எ ரீஜன், இந்த மேற்கு ஆசியா என்பது ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறது, ஆஸ் எ ரீஜன் ஒரு பகுதியாக இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா அப்படின்னா, கன்சிடரபிள்னா இந்தியாவின் முக்கியமான தீர்மானிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது, இந்த நிலமாக இருக்கிறது வெஸ்டர்ன் ஆசியா. இந்த மேற்கு ஆசியா ஸ்டாண்ட்ஸ்னால் இருக்கிறது, இல்லது நிலை நிற்கிறது, என்ன வேணாலும் சொல்லிக்கணும். ஆஸ் எ ரீஜன் ஒரு பகுதியாக இருக்கிறது. யாருக்கு? இந்தியாவுக்கு. யாருக்கு?
ஆஃப் கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. முக்கியத்துவத்தை தீர்மானிக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் முக்கியத்துவம், ஆனால் கன்சிடரபிள் என்னது தீர்மானிக்கக்கூடிய, இந்தியாவின் முக்கியத்துவத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அப்படின்னா இந்தியாவுக்கு முக்கியமான ஒரு பகுதி தான் வெஸ்ட் ஆசியான்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ எக்கனாமிக்கலி அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி அப்படின்ட்டா. எதில் அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக்கலி அப்படின்ட்டா. எக்கனாமிக்கலில் பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு இந்த வெஸ்ட் ஆசியா வந்து ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது. எதில்? எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில். அதே மாதிரி அஸ் வெல் அஸ், அதே மாதிரி, அஸ் வெல் அஸ்னா அதே மாதிரி, அஸ் வெல் அஸ்னா அதே மாதிரி அர்த்தம். அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி என்னது? ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது பொருளாதாரத்தில் அஸ் வெல் அஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொருளாதாரத்தில் இருந்தது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு வடிவமைப்பு, கட்டமைப்புன்னு சொல்லிக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல. ஸ்ட்ராட்டஜிக்கல்னால் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தான், ஆனால் ஒரு கட்டமைப்புலையும் இருந்தது. எக்கனாமிக்கில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஆசியா இஸ் கேட்வே டு லேண்ட்லாக்டு அண்டு என்ரிச் சென்ட்ரல் ஆசியா. அப்போது நல்லங்க, வெஸ்ட் ஆசியா பற்றி பேசியிருந்தோம். இப்போ சென்ட்ரல் ஆசியான்னு ஒன்று இருக்குது, நடுவில் மத்திய ஆசியா. அதே மாதிரி ஈஸ்ட் ஆசியான்னு இருக்குது. வெஸ்ட் ஆசியா, சென்ட்ரல் ஆசியா, ஈஸ்ட் ஆசியா. இப்போ வெஸ்ட் ஆசியா பற்றி படிச்சிருந்தோம். இப்போ வெஸ்ட் ஆசியா வந்து ஒரு நுழைவாயிலாக இருக்கிறது. வெஸ்ட் ஆசியா இஸ் இருக்கிறது கேட்வே டு லேண்ட்லாக்டு அண்டு எனர்ஜி ரிச் சென்ட்ரல் ஆசியா. சென்ட்ரல் ஆசியா வந்து முற்றிலும் நடுவில், ஆசியா கண்டத்தில் நடுவில் இருக்குது. அதுக்கு கடல் வணிகம் கிடையாது. ரைட்டா? அதை சுற்றி நிலப்பரப்பு தான் இருக்குது. அது லேண்ட்லாக்னு என்னது? சென்ட்ரல் ஆசியா, மத்திய ஆசியாவை சுற்றி நிலப்பரப்பு தான் இருக்குது, கடல் இல்லை. அப்போது இந்த வெஸ்ட் ஆசியா தான் சென்ட்ரல் ஆசியாவுக்கு கேட்வே மாதிரி இருக்குது. கேட்வேன்னா நுழைவாயில் மாதிரி இருக்குது. ரைட்டா? அதான் வெஸ்ட் ஆசியா மேற்கு ஆசியா வந்து இஸ் கேட்வே டு லேண்ட்லாக். அப்போ இஸ் கேட்வேன்னா நுழைவாயிலாக இருக்கிறது வெஸ்ட் ஆசியா. யாருக்கு? டு லேண்ட்லாக்னா நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் என்ரிச்னா அதிகமான ஆற்றல், அதிகமான வளங்களை கொண்ட. ரிச்னா வளம், எனர்ஜினா ஆற்றல், வளம் மற்றும் ஆற்றல், அதிகமான வளம் மற்றும் ஆற்றலை கொண்ட மத்திய ஆசியாவுக்கு இந்த வெஸ்ட் ஆசியா வந்து கேட்வே நுழைவு வாயிலாக இருக்கிறது. அதான் வெஸ்ட் ஆசியா இஸ் கேட்வே, நுழைவு வாயிலாக வெஸ்ட் ஆசியா இருக்கிறது. யாருக்கு? டு லேண்ட்லாக்டு அப்படின்னா நிலங்களால் சூழப்பட்ட. லேண்டுன்னா நிலம், லாக்குன்னு சூழப்பட்ட, நிலங்களால் சூழப்பட்ட. அது கடல் இல்லை சென்ட்ரல் ஆசியாவுக்கு சுற்றி, எங்கேயுமே கடல் கிடையாது. அண்டு இந்த சென்ட்ரல் ஆசியா பற்றி சொல்கிறான் எனர்ஜி ரிச் அப்படின்னு. எனர்ஜினா ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய, அப்போ வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடியன்னு அர்த்தம். எனர்ஜி ரிச்னா வளங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆசியாவுக்கு வெஸ்ட் ஆசியா தான் என்னவா இருக்குது? நுழைவாயிலாக இருக்குது. அப்போ வெஸ்ட் ஆசியாவில்தான் சென்ட்ரல் ஆசியாவுக்குள்ளே போக முடியும்னு அர்த்தம். வித் த அட்வென்ட் ஆஃப் நியூ மில்லினம் அப்படின்றான். வித் த அட்வென்ட்னு என்னது? அட்வென்ட்ன்றது ஒரு வருகை. ரைட்டா? அதாவது வித் த அட்வென்ட் ஆஃப் நியூ மில்லினம்ன்றது நூற்றாண்டு காலம்னு அர்த்தம். ரைட்டா? நூற்றாண்டு, ஒரு புதிய நூற்றாண்டு காலத்தின் வருகையை முன்னிட்டு. வித் த அட்வென்ட்னா வருகை. எதனோட வருகை? ஆஃப் நியூ மில்லினம், புதிய நூற்றாண்டு காலத்தின் வருகையை முன்னிட்டு. அப்போது என்ன? புதிய நூற்றாண்டு காலத்தின் வருகையை முன்னிட்டு. வித் த அட்வென்ட்னா வருகை. எதனோட வருகை? ஆஃப் நியூ மில்லினம் என்னது? நூற்றாண்டு காலம், புதிய நூற்றாண்டு காலத்தின் வருகையை முன்னிட்டு. there has been extraordinary turnaround in the relationship between Gulf Cooperation Council countries and Indiaன்றான். there has been அங்கே நிகழ்ந்தது, நடந்தது. என்ன நடந்தது? the extraordinary அப்படின்றான். எக்ஸ்ட்ராஆர்டினரி என்னது? எக்ஸ்ட்ராஆர்டினரினா ஒரு அசாதாரணமானன்னு அர்த்தம். அசாதாரண ஒரு அதிகப்படியான. டேர்ன் அவுட்னா ஒரு திருப்பம் நடந்தது. ரைட்டா? எக்ஸ்ட்ரா ஆர்டினரினா சாதாரணம். அப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரினா அதிகமானன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ அசாதாரணமான, அதாவது ஆர்டினரி சாதாரணமாக. அப்போ ஆர்டினரிக்கு மேலே இருக்குது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அப்போ சாதாரணத்துக்கு மேலே, அதாவது அசாதாரணமான ஒரு திருப்பம். டேர்ன் அவுட்னா திருப்பம் நிகழ்ந்தது. தேர் ஹேஸ் பீன்னா நிகழ்ந்தது. தேர்னு அங்கே ஹேஸ் பீன் இருந்தது. என்ன இருந்தது? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேர்ன் அரவுண்டுன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினா அசாதாரண திருப்பம் நிகழ்ந்தது. எங்கே? இந்த ரிலேஷன்ஷிப்னா அதை உறவுகளில், யாருக்கு நடுவில் உள்ள ஒரு உறவுகளில் ஒரு திருப்பம், அது அசாதாரணமான திருப்பம் நிகழ்ந்தது. தேர் ஹேஸ் பீன் நிகழ்ந்தது. அப்போது யாருக்கு நடுவில்? பட்வீன், இவர்களுக்கு நடுவில். த கல்ஃப் கார்பரேஷன் கவுன்சில். அப்போ கல்ஃப்னா வளைகுடா ஒத்துழைமை
கவுன்சில் அந்த கவுன்சில் கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சிலுக்கும் கண்ட்ரிஸ்னால் நாடுகள், கல்ஃப் அது பல நாடுகளை சேர்ந்தது. அதில் வந்து அந்த நாடுகளுக்கு மொத்த பேர்னது கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஆஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ கல்ஃப் கோஆப்ரேஷன் கல்ஃப் ஒத்துழைமை கவுன்சில்னா கூட்டம், ஆனால் நாடுகள் அந்த நாடுகளுக்கும் அண்ட் இந்தியாவுக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. பட் வீணா இந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஆஃப் கண்ட்ரிஸுக்கும் மற்றும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு அசாதாரணமான திருப்பமாகிய உறவு மேற்கொள்ளப்பட்டது. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. பட் வீண் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு என்னவா உறவு இருந்தது, ஒரு திருப்பு முனையாக இருந்தது, நல்ல உறவாக இருந்தது, அசாதாரணமான உறவு ஏற்பட்டதுன்றான். தேர் ஹேஸ் பீன் அப்படின்னு நிகழ்ந்ததுன்றான். நெக்ஸ்ட்டு ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட் கால்டு சபஹார் அப்படின்றான். ட்ரைலேட்டர்னா 3 நாடுகள் சேர்ந்து அதாவது ஒப்பந்தம் செய்வது, அதாவது முக்கூட்டுன்னு சொல்லுவாங்க. 3 பேர் சேர்ந்து ஒப்பந்தம் செய்வது. ட்ரைனா 3, லேட்டரல் பைலேட்டரல்னா 2 நாடுகள், ட்ரைலேட்டரல்னா 3 நாடுகள். ரைட்டா? அப்போ முக்கூட்டுன்னு சொல்லலாம், 3 நாடுகள். பைலேட்டரல்னு சொல்கிறோம்ல, பைலேட்டர்னா 2 நாடுகள்னு அர்த்தம். லேட்டரல்னா ஒரு நாடுன்னு வச்சுக்கோ. இல்லை, ட்ரைனா 3 நாடுகள் ஒப்பந்தம் கால்டு, அதாவது 3 நாடுகள் ஒப்பந்தம் செய்ததை எவ்வாறாக அழைக்கிறோம் சாபஹார் அக்ரிமெண்ட் என்று அழைக்கிறோம். அது தட் வாஸ் சைன்ட், அது வந்து கையொப்பமிடப்பட்டது பிட்வீன் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான். அப்போ இந்த 3 நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர்னது சாபஹார் ஒப்பந்தம் என்று பொருள். ரைட்டா? நல்லா பார்த்துங்க. ட்ரைலேட்டரல் அக்ரிமெண்ட்னா 3 நாடுகள் ஒப்பந்தம் கால்டு அழைக்கப்பட்டது எவ்வாறாக சாபஹார் அக்ரிமெண்ட் என்று அழைக்கப்பட்டது. அக்ரிமெண்ட் என்னது, ஒரு ஒப்பந்தம்னு அர்த்தம். வாஸ் சைன்ட், அது கையொப்பமிடப்பட்டது. எப்போ, யாருக்காருக்கு நடுவில், பிட்வீன் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான். அந்த 3 நாடுகள் கையொப்பமிட்டு இந்த ஒப்பந்தத்தை உண்டாக்குனது. விச் ஹேஸ் லெட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காரிடார். அப்போ இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம், விச் எதை குறிக்குது, இந்த ஒப்பந்தத்தை குறிக்கிறது. விச் ஹேஸ் இந்த ஒப்பந்தம் ஹேஸ் லெட்னா உண்டாக்கியது, வழிவகுத்தது. லெட்னா உண்டாக்கியது, அது வழிவகுத்தது, உதவியது, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். விச்னா ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை குறிக்குது. விச் ஹேஸ் லெட்னா வழிவகுத்தது, உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது? டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைக்க வேண்டி ஒரு வழிவகுத்தது. அப்போ டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கோரிடார் அப்படின்னு. டிரான்சிட்னா அதாவது எதை இந்த 3 நாடுகளும் சேர்ந்த இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் விச் ஹேஸ் லெட்னா அது வழிவகுத்தது. எதற்கு? டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா எதை அமைக்க? ஆஃப் டிரான்சிட்னா பயணம் மற்றும் டிரான்ஸ்போர்ட் காரிடார், அதாவது பயணம் மற்றும் போக்குவரத்து நடைபாதை. அதாவது டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து, காரிடார்னா நடைபாதை. அப்போ ரோடுன்னு அர்த்தம். ரைட்டா? ரோடை உண்டாக்குவதற்கு. ரைட்டா? டிரான்சிட்னா தனியாக வந்துச்சுன்னா போக்குவரத்துன்னு அர்த்தம். ஆனால் டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்னு வந்தால் டிரான்சிஸ்ட்டுக்கு என்ன மீனிங் கொடுக்கணும்? பயணம்னு கொடுக்கணும். தனியாக வந்துச்சுன்னா போக்குவரத்துன்னு அர்த்தம். ரைட்டா? அப்போது இங்கே பயணம் மற்றும் போக்குவரத்து நடைபாதை அமைக்க இந்த அக்ரிமெண்ட் உதவி செய்தது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடைபாதை இந்த அக்ரிமெண்ட்டை வைத்து அமைத்தார்கள் அப்படின்றான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா அமைத்தல். ரைட்டா? எதன் பிரகாரம் அமைத்தல்? இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம். விச் ஹேஸ் லெட், இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைத்தார்கள். எதை? டிரான்சிட் மற்றும் டிரான்ஸ்போர்ட் காரிடார். டிரான்சிட் பயணம் மற்றும் போக்குவரத்து நடைபாதை அமைக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? எமங் தீஸ் 3 கண்ட்ரிஸ். எமங்கன்னா இந்த 3 நாடுகளுக்கு மத்தியில். மத்தியில். அப்போ 3 கண்ட்ரிஸ், இந்த 3 நாடுகளுக்கு மத்தியில் இந்த டிரான்ஸ்போர்ட் காரிடார் அமைக்கப்பட்டது. ரைட்டா? யூஸிங் சாபஹார் போர்ட். அப்போ எதை பயன்படுத்தி அமைச்சாங்கன்னா சாபஹாரோட துறைமுகத்தை பயன்படுத்தி அமைத்தார்கள். அந்த துறைமுகத்தில் இருந்து ரோடு அமைக்கப்பட்டது. ரைட்டா? அப்போ சாபஹார் போர்ட்னு சாபஹார் துறைமுகம், கடல் துறைமுகத்தை தான் துறைமுகம்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து இந்த ரோடுகள் அமைக்கப்பட்டது. டிரான்சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காரிடார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அமைக்கப்பட்டது. எமங் 3 கண்ட்ரிஸ், இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டது. யூஸிங்னா பயன்படுத்தி. எதை பயன்படுத்தி? சாபஹார் போர்ட்டை பயன்படுத்தி. என்னன்னா தான் அந்த போர்ட்டில் இருந்து இந்த 3 நாடுகளுக்கு ரோடுகள் அமைக்கப்பட்டது. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு, திஸ் போர்ட் இஸ் சீன் as a golden gateway for India to access landlocked markets of Afghanistan
அண்டு சென்ட்ரல் ஆசியா பைபாசிங் பாகிஸ்தான் அப்படின்னா நல்லா கவனிங்க. திஸ் போர்ட் இந்த துறைமுகம், அதாவது சாபகார் துறைமுகத்தை சொல்கிறான். திஸ் போர்ட்னா திஸ்னா சாபகார் துறைமுகம். அப்போ சாபகார் துறைமுகம் இஸ் சீனா தென்படுகிறது. அஸ் எ கோல்டன் கேட்வே, கோல்டன்னா ஒரு நல்ல பொக்கிஷமான நுழைவாயிலாக இருக்கிறது. யாருக்கு? ஃபார் இந்தியாவுக்கு வந்து இந்த சாபகார் போர்ட் வந்து ஒரு பொக்கிஷமான நுழைவாயிலாக இருக்கிறது. அப்படி என்ன இது ஒரு பொக்கிஷமான நுழைவாயில் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஆக்சஸ், இந்தியாவால் ஆக்சஸ்னால் அணுக முடியும், செல்ல முடியும். ஆக்சஸ்னால் அணுக முடியும், செல்ல முடியும் இந்த சாபகார் போர்ட் மூலியமாக. அதான் சொல்லலாம். திஸ் போர்ட் இஸ் சீன் தென்படுகிறது அஸ் கோல்டன் கேட்வே, ஒரு பொக்கிஷமான நுழைவாயிலாக இருக்கிறது. யாருக்கு? ஃபார் இந்தியாவுக்கு. காரணம் சொல்கிறாங்க கேளுங்க. டு ஆக்சஸ்னால் நுழைய முடியும், அணுக முடியும், போக முடியும். எங்கே? டு லேண்ட் லாக்டு மார்க்கெட்ஸ், அப்போ நிலத்தால் சூழப்பட்ட சந்தை ஆகிய ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போக முடியும். இந்த சாபகார் போர்ட்டுக்குள்ளே, அதாவது ஆப்கானிஸ்தானில் உள்ள மார்க்கெட்டை சென்றடைய முடியும். ஆப்கானிஸ்தான் நிலத்தால் சூழப்பட்டது, ரைட்டா? அண்டு சென்ட்ரல் ஆசியா, மத்திய ஆசியாவும் நிலத்தால் சூழப்பட்டது. லேண்ட் லாக்டு ஆப்கானிஸ்தான் அண்டு சென்ட்ரல் ஆசியா நிலத்தால் சூழப்பட்டது. இதெல்லாம் இதுக்கு சுற்றியே கடல் கிடையாது. அப்போ சாபகார் போர்ட் மூலிமா இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இந்த நுழைஞ்சி அந்த ரோடு போட்டாங்க இல்லையா, 3 நாடுகளும் சேர்ந்து அந்த ரோடு வழியாக கூட ஆப்கானிஸ்தான் மார்க்கெட்டுக்கு போயிடுது பொருள்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு. அதான் சொல்கிறான். அதனால அண்டு அதனால் பாருங்கள், இந்தியாவுக்கு வந்து ஒரு கோல்டன் கேட்டாக இருந்துச்சு. எதற்கு? டு ஆக்சஸ்ன்னு செல்ல முடியும், அணுக முடியும், போக முடியும். போவதற்கு எதை? லேண்ட் லாக்டு மார்க்கெட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நிலத்தால் சூழப்பட்ட ஆப்கானிஸ்தான் மார்க்கெட் சந்தைக்கு போக முடியும். அண்டு சென்ட்ரல் ஆசியா மத்திய ஆசியாவுக்கும் போக முடியும். பைபாசிங் பாகிஸ்தானை விட்டுட்டு, பாகிஸ்தான் வழியாக தான் போக வேண்டி வந்துச்சு. இப்போ பைபாசிங் என்னது? தவிர்த்து. எதை தவிர்த்து? பாகிஸ்தானை தவிர்த்து நம்ம இந்த 3 நாடுகளுக்கு போகலாம். பைபாசிங் பாகிஸ்தான்கிட்ட போக வேண்டிய தேவை இல்லை. பைபாசிங்னா தவிர்த்தல். யாரை தவிர்த்து? பாகிஸ்தானை தவிர்த்து நம்ம வாட்டுக்கு இந்த சாபகார் போர்ட் மூலிமா இந்த சென்ட்ரல் ஆசியாவுக்கும் இதுக்கும் போயிடலாம் அப்படிங்கிறான், ரைட்டா? நெக்ஸ்ட்டு, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், ஒரு பழமையான மாரிடைம் ட்ரேடிங் ரூட்ஸ் இருந்தது. அதாவது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மாரிடைம்னு என்னது? கடல்சார் பயணம்னு அர்த்தம், ரைட்டா? எங்கே மாரிடைம்னு வந்தாலும் கடல்சார் பயணம் தான். அப்போ ஒரு பழைய ஓல்டஸ்ட்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்னா பழமையான ஒரு கடல்சார் பயணத்துலேயும் ஒன்று, இது ஒன்று ஏகப்பட்டது இருந்துச்சு. அதான் அதில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மாரிடைம் அப்படின்னா ட்ரேடிங்னு என்னது? ட்ரேடிங் ரூட்ஸ்னால் வணிக பாதைகள் அப்படின்னா. அதாவது மாரிடைம் ட்ரேடிங் ரூட்ஸ்ன்னு சொன்னால் கடல்சார் வணிக வழிகள். கடல்சார் வணிக ரூட்ஸ்னால் பயண வழிகளில் பழைய வழிகள்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், அதாவது ஒன்று எதில்? ஓல்டஸ்ட்னு பழமையான கடல்சார் வணிக பாதைகளில் ஒன்று என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரேன்னா சென்றது. அந்த ஒரு பாதை சென்றது. எங்கேருந்து சென்றது? ஃப்ரம் ஆன்சியன்ட் சுமேரியா. ஆன்சியன்னா ஒரு பழமையான சுமேரியா நாட்டிலேருந்து இந்த பாதை சென்றது. வயா எது வழியாக கூடி சென்றுச்சு? வயா பஹ்ரைன் வழியாக கூடி சென்று போய் டு த இண்டஸ் சிவிலைசேஷன் கால்டு மெலுகா. அப்படி மெலுகாவுக்கு இண்டஸ் சிவிலைசேஷன் சிந்து நாகரீகமாகிய மெலுகாவுக்கு போச்சு அப்படிங்கிறான், ரைட்டா? பழமையான ஒரு கடல்சார் வணிக பாதை எங்கேருந்து சென்றது? ஆன்சியன்ட் சுமேரியாவிலேருந்து சென்று ஆரம்பித்து எது வழியாக கூடி போச்சு? பஹ்ரைன் வழியாக கூடி போய் எங்கே போய் சேர்ந்துச்சு? மெலுகா என்ற இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு, ரைட்டா? டு த இண்டஸ் சிவிலைசேஷன் கால்டு மெலுகா. அதாவது சிந்து நாகரிகமான மெலுகா என்ற சிந்து நாகரிகத்தை கொண்ட மெலுகாவுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு அர்த்தம், ரைட்டா? இன் மெடிவல் டைம்ஸ், ரைட்டா? டைம்ஸ்ன்னு சொன்னால் இந்த இடைப்பட்ட காலங்களின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இடைப்பட்ட காலம்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன இடைப்பட்ட மிடிவல்னா இடைப்பட்ட காலம்னா என்னென்னா, நம்ம ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கோம் இல்லையா? ரோமன் எம்பையர் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிடும். ரோமன் எம்பையர் 14வது செஞ்சுரியில் வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதுக்கடுத்து ரினையன்ஸ் ஆஃப் நியூ எம்பையர் வருவாங்க. ரினையன்ஸ்னால் மலர்ச்சி ஏற்படும். 14வது நூற்றாண்டில் ரோமன் பேரரசு கீழே விழுந்துடும், அடிபட்டு போயிடும். வரலாற்றில் பார்த்திங்கன்னா ரோமன் பேரரசானது 14ஆம் நூற்றாண்டில் அடிபட்டு போயிடும், வீழ்ச்சி அடைஞ்சு தோற்கடிக்கப்பட்டது
அதுக்கடுத்து ரினையன்ஸ்னால் மறுமலர்ச்சி ஏற்பட்டது 14ஆம் நூற்றாண்டில். அதைத்தான் இடைப்பட்ட காலம், மீடிவல் டைம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ இன் மீடிவல் டைம்ஸ், இந்த இடைப்பட்ட காலத்தில் கமெண்ட்ஸ்னால் கருத்துக்கள், கருத்துக்கள் ஏ நோட்டட் ஸ்காலர் எம்எஸ் அகவானி. அப்போ ஒரு நோட்டட்னா ஒரு குறிப்பிடத்தக்க ஸ்காலர், ஒரு ஸ்காலர்னு என்ன, யார்? ஒரு அறிஞர், ரைட்டா? ஒரு இந்த இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னு இன் மீடிவல் டைம்ஸ்னால் அந்த 14ஆம் நூற்றாண்டை குறிக்கிறது, ரைட்டா? ரோமன் எம்பையர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கடுத்து ரினையன்ஸ் மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த காலத்தை தான் சொல்லுது மீடிவல் டைம்னா. இடைப்பட்ட இன் மீடிவல் டைம்ஸ், இந்த இடைப்பட்ட காலத்தில் கமெண்ட்ஸ்னால் கருத்துக்கள். யாரோட கருத்துக்கள்? ஏ நோட்டேன்னா குறிப்பிட்ட, நோட்டேன்னா புகழ்பெற்றன்னு அர்த்தம். புகழ்பெற்ற ஸ்காலர்னு அறிஞர் ஆகிய எம்எஸ் அகவானி. அப்போ புகழ்பெற்ற, நோட்டேன்னா புகழ்பெற்ற, ஸ்காலர்னு அறிஞர் ஆகிய எம்எஸ் அகான். நோட்டேன்னா குறிப்பிட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் மாற்றி போடணும். புகழ்பெற்ற அறிஞராகிய எம்எஸ் அகானியின் கமெண்ட்ஸ் கருத்துக்கள் என்ன சொல்லுது? எப்போ இந்த கால பீரியடில் இன் மெடிவல் டைம்ஸ் அப்படின்னா இடைக்கால பீரியடில், டயத்தில், அதாவது 14th சென்ச்சுரியில் இதோட கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இன் மெடிவல் டைம்ஸ்னால் இந்த இடைக்கால நேரத்தில்னா 14th சென்ச்சுரிஸ் குறிக்கிறது, ரோமன் பேரரசு கீழே விழுந்ததுக்கப்புறம். அப்போ கமெண்ட்ஸ்னால் அவரோட கருத்துக்கள். யாரோட கருத்துக்கள்? நோட்டேட்னு சொன்னால் பெயர் பெற்ற அறிஞராகிய எம்எஸ் அகானியின் கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? அவரோட கருத்துக்கள். இந்தியன் எக்ஸ்பெர்டீஸ். அப்போ எக்ஸ்பெர்டீஸ்ன்னு சொன்னால் என்னது? இந்தியன்னா இந்தியாவோட எக்ஸ்பெர்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இந்தியாவோட ஒரு அறிஞர்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா? எக்ஸ்பெர்டீஸ்ன்னு சொன்னால் என்னது? அதாவது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை குறிப்பிடும், ரைட்டா? இந்தியா நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். இந்தியன் எக்ஸ்பெர்டீஸ்னால் இந்தியாவை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ரொம்ப திறமையானவங்க. என்ன? இன் மெடிசனா மருந்து, மற்றும் மேத்ஸ்னா கணிதவியல், அண்ட் அஸ்ட்ரானமினா வானிலை. அப்போ இந்த மூன்று துறையிலையும், அதாவது இந்தியன் எக்ஸ்பெர்டீஸ்னால் இந்தியாவோட நிபுணத்துவம் வாய்ந்த வல்லுநர்கள், ரைட்டா? இதில் அறிஞர்கள்னு அர்த்தம். இந்த மூன்று துறையிலையும் உள்ள அறிஞர்களை தான் குறிக்கிறது. இந்தியாவின் அறிஞர்கள். எக்ஸ்பெர்டீஸ்னால் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். அப்போ நிபுணத்துவம்னு யார்? ரொம்ப கற்றிருந்தவ அவர்கள்னு அர்த்தம். இந்த ஃபீல்டில் வாஸ் ஹைலி வேல்யூடு பை வாஸ் ஹைலி. இந்த ஃபீல்டில், இந்த மூணு துறையில், என்னது? மெடிசின், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமினா வானிலை. இந்த மூன்று துறையிலையும் நிபுணத்துவம் வாய்ந்த இந்திய நபர்கள், இந்தியன் எக்ஸ்பெர்டீஸ்னால் இந்திய நபர்கள், நிபுணத்துவம் வாய்ந்த நபர்கள்னு அர்த்தம். இந்தியன் எக்ஸ்பெர்ட்னா இந்தியாவை சார்ந்த, எக்ஸ்பெர்டீஸ்னால் நிபுணத்துவம் வாய்ந்த, அப்படின்னா ரொம்ப ஸ்காலர், அறிஞர்களான, விஞ்ஞானிகளானு அர்த்தம். வாஸ் ஹைலி வேல்யூட் பை அரப். அப்படின்னு ஹைலினா மிகுந்த மரியாதை வழங்கப்பட்டது. வாஸ் ஹைலினா மிக உயர்ந்த, வேல்யூட்னா மரியாதை, இந்த இடத்துல மரியாதை வழங்கப்பட்டது. யாரால்? பை அரேப் அண்ட் ஈரானியன் ஸ்காலர்ஸ். அப்போ அரேப் நாடு மற்றும் ஈரானியன் நாட்டை சார்ந்த அறிஞர்களால் இந்திய அறிஞர்களுக்கு, இந்த மூன்று துறையில் உள்ள வழங்கிய புகழ்பெற்ற இந்திய அறிஞர்களுக்கு மிக மரியாதை வழங்கப்பட்டது. வாஸ் ஹைலி வேல்யூட்னா மரியாதை வழங்கப்பட்டது. யாரால்? பை அரேப் அண்ட் ஈரானியன் ஸ்காலர். அரபு நாட்டை சேர்ந்த, ஈரான் நாட்டை சேர்ந்த அறிஞர்களால் மிக உயர்ந்த மரியாதை வழங்கப்பட்டது. எவென்ச்சுவலினா இறுதியாக, இது கடைசியாக. கூனா யாரை குறிக்கிறது? இந்த அரேப் அண்டு ஈரானியன் ஸ்காலர்ஸ் குறிக்கிறது. அப்போ இந்த அரேபியன் ஈரானியன் ஸ்காலர்ஸ்னால் அறிஞர்கள் குறிக்கிறது. அவர்கள் எவென்ச்சுவலி இறுதியாக மேட் இட் பார்ட் ஆஃப் தேர் ஓன் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன். அப்படின்னா மேட் இட்னா உண்டாக்கினார்கள். இட்னா இந்த நம்மளோட சித்தாந்தத்தை, அது இந்த மெடிசன் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமியில் நம்ம இந்திய அறிஞர்கள் கண்டுபிடிச்சதை அந்த அரேப் அண்டு ஈரானியன் ஸ்காலர்ஸ் என்ன பண்ணாங்க? அதை கூன்ற அவங்களை குறிக்குது. எவென்ச்சுவலினா இறுதியாக, அவர்கள் இறுதியாக மேட் இட், இந்த நம்ம கண்டுபிடிப்புகளை செய்தார்கள். மேட் இட்னு செய்தார்கள். பார்ட் ஆஃப் தர் ஓன் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன். அவர்களோட ஓன்னா இன்டலெக்சுவல் என்னது? அறிவுசார் பாரம்பரியம்னு அர்த்தம், ரைட்டா? இன்டலெக்சுவல்னா அறிவு சார்ந்த பாரம்பரியத்தில் நம்மளோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற, ரைட்டா? எவென்ச்சுவல்னு கடைசியில், மேட் இட் செய்தார்கள், பார்ட் ஆஃப் தேர் ஒரு பகுதியாக செய்தார்கள். எதில்? தெர்னா அவர்களின் ஓன் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன். இன்டலெக்சுவல் அறிவு சார்ந்த பாரம்பரியத்தில். அப்போ அறிவு சார்ந்த தொழில்நுட்பம்னு அர்த்தம். தொழில்நுட்பத்தில் நம்மளோட தொழில்நுட்பத்தை புகுத்தி கொண்டார்கள், ஒரு பகுதியாக புகுத்தி கொண்டார்கள் என்று சொல்லுகிறார், ரைட்டா? எவென்ச்சுவலி அவர்கள் யார்? இந்த ஈரானியன் அண்டு அரபு. எவென்ச்சுவலி இறுதியாக
மேடிட்னு செய்தார். இட்னு எதை குறிக்குது? நம்ம தொழில்நுட்பத்தை நம்ம அறிஞர்கள் கண்டுபிடிச்சதை செய்து அதை மேடிட்னு செய்தார்கள். எவ்வாறாக? பார்ட் ஒரு பகுதியாக செய்தார்கள். எதில் போய் பகுதியாக செஞ்சால்? ஆஃப் தர் ஓன் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷனல், அவங்களோட சொந்த பாரம்பரியத்தில் அறிவுசார் அவங்களோட தொழில்நுட்பத்தில் ஒரு பகுதியாக நம்ம தொழில்நுட்பத்தை இணைத்து கொண்டார்கள். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ரைட்டா? இந்தியாவும் மற்றும் இன்டர்நேஷ்னல் இந்த சர்வதேச ஆர்கனைசேஷன் சொன்னால் என்னது? ஆர்கனைசேஷன் சொன்னால் அமைப்புகள்னு அர்த்தம். ரைட்டா? இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் அப்படிங்கிறான். அப்போ இந்தியாவும் சர்வதேச அமைப்புகளும் எவ்வாறு இருக்குதுன்னு பார்ப்போம். இந்தியா இருக்கிறது இஸ் ஏ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர். அதாவது இந்தியா இஸ் ஏ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அண்ட் ஏஸ் ஏ குரோவிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆல் அரவுண்டு த வேர்ல்டு அப்படிங்கிறான். அப்போது இந்தியா வந்து ஒரு பொட்டன்ஷியல் என்னது? வலிமை வாய்ந்த வல்லரசாக இருக்கிறது. ரைட்டா? ஆகா போயிடுச்சா? இந்தியா இஸ் ஏ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர். அப்போ இந்தியா வந்து இருக்கிறது ஏ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அப்படின்றான். சூப்பர் பவர்னு என்னது? வலிமை. ரைட்டா? சூப்பர் பவர்னா பொட்டன்ஷியல்னால் வலிமை வாய்ந்த வல்லரசு. அதாவது சூப்பர் பவர்ன்றது என்னது? வல்லரசுன்னு சொல்லுவாங்க. பொட்டன்ஷியல்னால் வலிமை இருக்கிறது. இப்போ என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னா என்கிட்ட வலிமை இருக்குன்னு அர்த்தம். இஸ் ஏ பொட்டன்ஷியல் பர்சன் நாலேஜுன்னு தான். அவன் நாலேஜில் ரொம்ப வலிமை வாய்ந்தவன் அப்படிங்கிறான். மூளையில் நல்ல வலிமை வாய்ந்த. அதனால் இந்தியா வந்து வல்லரசு சூப்பர் பவர்னா வல்லரசுனா அரசுகளுக்கும் பெரிய அரசு. ரைட்டா? இப்போ சூப்பர் பவர் யார்? ரஷ்யாவும் அமெரிக்கா தான். ரைட்டா? ஆனால் இருந்தாலும் இந்தியாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறவாங்க. அதாவது இந்தியா இஸ் ஏ பொட்டன்ஷியல் சூப்பர் பவர் அப்படின்னா வலிமை வாய்ந்த வல்லரசு. பொட்டன்ஷியல்னா வலிமை வாய்ந்த, சூப்பர் பவர் அப்போ வல்லரசாக இருக்கிறது. அண்ட் ஹேஸ் ஏ குரோவிங் இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்போ குரோவிங் அண்டு மற்றும் ஹேஸ் ஏ குரோவிங்னா வளர்ந்து வரும் செல்வாக்கு. இன்டர்நேஷ்னல் வளர்ந்து வரும். ஹேஸ் ஏ குரோவிங்னா வளரக்கூடிய எது? சர்வதேச அளவில் வளரக்கூடிய செல்வாக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு, உலக அளவில் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னா உலகை சுற்றியும் இந்தியா வந்து வளரக்கூடிய ஒரு செல்வாக்கை பெற்றுள்ளது அப்படின்றான். அண்டு ஹேஸ் ஏ குரோவிங்னா வளர்ந்து வரும், இன்டர்நேஷ்னல்னா சர்வதேச செல்வாக்கை பெற்றுள்ளது. ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இந்த உலகம் பூராம் சர்வதேச செல்வாக்கை இந்தியா வளர்த்து வருகிறது. எஸ் குரோவிங்னா வளர்த்து வருகிறது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு பீயிங் ஏ நியூலி இண்டஸ்ட்ரியலைடு கண்ட்ரி அப்படின்னா இருந்த போதிலும் ஏ நியூலி இண்டஸ்ட்ரியலைடு கண்ட்ரி புதிதாக தொழிற்சாலையை தொடங்கும் தேசமாக இருந்தபோது இப்போதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு இந்தியா. முதல்லாம் கிடையாது. பீயிங் ஏ நியூலி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி அப்போ புதிதாக தொழில் தொடங்கும் தேசமாக இருந்த போதிலும் எவ்வாறாக இருந்த போதிலும் ஏ நியூல்னு புதிதாக இண்டஸ்ட்ரியலைஸ்டு தொழில் சார்ந்த தேசமாக இருந்த போதிலும் இந்தியா ஹேஸ் ஏ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் கொலாபரேஷன் வித் சிவரல் கண்ட்ரி. அப்போ இந்தியா ஹேஸ் இருந்தது ஏ கிரேட் ஹிஸ்ட்ரி ஒரு அதிகமான வரலாறை படைத்திருந்தது. எதில்? ஆஃப் கொலாபரேஷன் ஒற்றுமையில். ரைட்டா? ஒற்றுமையில் ஒரு அதிகமான வரலாற்றை படைத்திருந்தது. யார் கூட? வித் சிவரல் கண்ட்ரிஸ் பல நாடுகளோட உள்ள ஒற்றுமையில் ஒரு ஒத்துழைப்பில். கொலாபரேஷன் ஒற்றுமை ரெண்டு ஒன்று. ஒத்துழைப்பில் பல நாடுகளோட இந்தியா இருந்தது என்பதை ஒரு சரித்திரத்தை படைத்திருந்தது. ரைட்டா? இந்தியா இஸ் எ கிரேட் ஹிஸ்ட்ரி. இந்தியாட்ட வந்து பெரிய வரலாறு சரித்திரம் இருக்கிறது. எவ்வாறாக? கொலாபரேஷன் வித் சிவில் கண்ட்ரினா பல நாடுகளோட கொலாபரேஷனை ஒத்துழைப்போடு செல்லக்கூடிய ஒரு வரலாற்று சரித்திரம் இந்தியாக்கிட்ட இருக்குன்றான். ரைட்? நெக்ஸ்ட்டு இட் இஸ் ஆக்டட் ஆஸ் ஏ ப்ராமினென்ட் அப்படின்னா இந்த இந்தியா செயல்பட்டது. எவ்வாறாக செயல்பட்டது? ப்ராமினென்ட்னா முன்னோடியாக. எவரது? ஆக்ட் as a prominent member of several international organization. அப்போது இந்தியா வந்து ஒரு முன்னோடியான மெம்பர்னா என்னது? அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஒரு இருக்கையை வச்சுருக்கோம் இல்லையா? மெம்பர்ன்றோம் இல்லையா? மெம்பராக செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? மெம்பர்ன்றது என்னது? உறுப்பினர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதை இப்போ தான் கரெக்டாக ஞாபகம் வந்து இட் இஸ் ஏ ஆக்டட் as a prominent member of several international organization. அப்படின்னா இது செயல்பட்டது. இந்தியாவுக்கு இந்தியா செயல்பட்டது
அஸ் எ ப்ராமினன்ட் மெம்பர். அப்போ முன்னோடியான உறுப்பினராக செயல்பட்டது. எதில்? ஆஃப் சிவரல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், பல சர்வதேச நிறுவன அமைப்புகளில், ஆர்கனைசேஷன் அமைப்புகள், ஏகப்பட்ட உலகத்தில் அமைப்புகள் இருக்குது. WHO இருக்குது, ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. ஆனால் அதில் இந்தியா வந்து ஒரு நல்ல உறுப்பினராக நடைமுறைப்படுத்தப்பட்ட உறுப்பினராக இருந்துச்சு. ரைட்டா? இருக்கிறது இன்னமும். இந்தியா கேஸ் ஆக்டர்னு இந்தியா செயல்பட்டது அஸ் எ ப்ராமினன்ட்னா முக்கியமான உறுப்பினராக. எதில்? ஆஃப் சிவரல் பலதரப்பட்ட சர்வதேசனா சர்வதேச உலகளவில் ரைட்டா உள்ள அமைப்புகளில், ரைட்டா, சர்வதேச அமைப்புகளில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான உறுப்பினராக இருந்தது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு, இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ் லைக் அப்படின்றான். இந்தியா வந்து ஒரு உறுப்பினராக இருந்தது. அது என்னது? ஃபார்மல் குரூப்பிங்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபார்மல் என்னது? அதாவது நிறுவன உறுப்பினர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியா இஸ் இருக்கிறது எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் என்னது? அந்த ஆர்கனைசேஷன்லேயே ஒரு நிறுவன உறுப்பினராக இருக்கிறது. ஃபார்மல்னா ஒரு பவரில் இருக்குதுன்னு அர்த்தம். உறுப்பினர் சாதாரண இது. ரைட்டா? இப்போ டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்மின் டீச்சர் தான், ஆனால் ஒரு பவர், நிறுவன பவர் வச்சுருக்காருல்ல. ஹெச்எம் ஆல்சோ ஏ டீச்சர் ஆல்சோ ஏ டீச்சர். அப்போ டீச்சர்கிட்ட இல்லாத ஒரு பவர் யாருக்கு? ஹெச்எம் இருக்கு, நிர்வாக பவர். ரைட்டா? அதே மாதிரி இந்தியா மெம்பராக இருக்கிறது, கூட நிர்வாக பவரையும் வைத்திருக்கிறது அந்த ஆர்கனைசேஷனில். அதான் இந்தியா இஸ் எ மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ். அப்படின்னா இந்தியா இஸ் எ மெம்பர்னு உறுப்பினராக இருக்கிறது. எவ்வாறான வந்து ஃபார்மல் நிறுவன உறுப்பினர், மெம்பர் ஆஃப் ஃபார்மல் குரூப்பிங்ஸ்னால் அந்த அமைப்புகளில் நிறுவன குரூப்பிங்ஸ்னால் அமைப்புகள்னு அர்த்தம். அமைப்புகளில் நிறுவன உறுப்பினராக இருக்கிறது. ஃபார்மல் மெம்பர் அப்படின்னா நிறுவன உறுப்பினராக இருக்கிறது, ஒரு பதவியில் இருக்கிறது. லைக் எந்த ஆர்கனைசேஷன் பார்ப்போமா? யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், என்ஆம், நான் அலைடு மூவ்மெண்ட், சார்க்கு, இது ஒரு 7 நாடு கூட்டமைப்பு, G20 20 நாடுகளோட கூட்டமைப்பு, அண்ட் த காமன்வெல்த், இது மாதிரி பல இது இருக்கிறது. இது எல்லாம் இந்தியா நிர்வாக உறுப்பினராக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட், இந்தியா ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டிங் ஏ ஹெல்பிங் பேண்ட் டு த யுஎன்ஓ. அப்போ இந்தியா வந்து உதவி செய்கிறது. எதற்கு உதவி செய்கிறது? எக்ஸ்டெண்டிங்னா அதிகரித்தது, வழங்கியது. எது வழங்கிய? இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட்னா நீளுதல்னு அர்த்தம். ஆக்சுவல் உண்மையான மீனிங் இந்த இடத்துல நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்தியா ஹேஸ் பீன் இருக்கிறது, எக்ஸ்டெண்டிங்னா வழங்கியது. எதை? ஹெல்பிங், உதவியை வழங்கியது. எக்ஸ்டெண்ட்னா நீட்டித்தது, உதவியை நீட்டித்ததுன்னா வழங்கியது. இந்த இடத்துல எக்ஸ்டெண்டிங்னா வழங்கியதுன்னு வச்சுக்கோங்க. வழங்கியது எதை? ஏ ஹெல்பிங் ஹேண்ட் டு தி யுஎன்ஓ, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுக்கு உதவிக்கரம் நீட்டியது. ஹெல்பிங் ஹேண்ட்னா உதவிக்கரம், எக்ஸ்டெண்டிங்னா நீட்டியது. அப்படின்னா என்னது? உதவி வழங்கியதுன்னு அர்த்தம். ரைட்டா? யாருக்கு? யுஎன்ஓவுக்கு. இந்தியா ஹேஸ் பீன் இருந்தது எவ்வாறாக? எக்ஸ்டெண்டிங் ஏ ஹெல்பிங் ஹேண்ட். அப்படின்னா ஹெல்பிங் ஹேண்ட்னா உதவி செய்யக்கூடிய கை, உதவி கை நீட்டியது, உதவிக்கரம் நீட்டியது அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழில். டு த யுஎன்ஓக்கு உதவிக்கரம் நீட்டியதுன்னா உதவி செய்ததுன்னு அர்த்தம். இன் ஆல் ஹர் எஃபோர்ட்ஸ் இன் எண்டிங், இன் ஆல் ஹர் எஃபோர்ட்ஸ்னு ஹர்னு யாரை குறிக்கிறது? யுஎன்ஓவை குறிக்கிறது. ரைட்டா? இன் ஆல் ஹர் எஃபோர்ட்ஸ், அந்த யுஎன்ஓவோட எல்லா முயற்சிகளுக்கும் உதவிக்கரம் நீட்டியது, உதவி செய்ததுன்னு அர்த்தம் இந்தியா. இன்னா எதில்? இன் ஆல் எல்லாத்துலேயும். ஹர்ன்ற இதை குறிக்கிறது, யுஎன்ஓவை குறிக்கிறது. யுஎன்ஓ எஃபோர்ட்ஸ், யுஎன்ஓவின் முயற்சிகளுக்கு, எல்லா முயற்சிகளுக்கும் இந்தியா உதவிக்கரம் நீட்டியது. கடைசியில் என்ன செஞ்சு? இன் எண்டிங், ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் உதவி செய்தது. இன் எண்டிங் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ். அப்போ மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் என்னது? அதாவது இராணுவ மோதல்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் இராணுவ மோதல்கள் நடக்கும். இராணுவ சண்டை இராணுவத்தால் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ரஷ்யாவும் ஆப்கானிஸ்தான் சண்டை போடுறாங்க இல்லையா? ஆனால் இந்தியா நடுநிலை வைக்கிறது. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் யுஎன்ஓ, அது யுஎனோட வேலை, நம்ம வேலை கிடையாது. யுஎன்ஓ வந்து அதை ஒரு நாடு ஒரு சண்டை போடுச்சுன்னா அதை முடிவுக்கு கொண்டு வர்றது யுஎன்ஓ வேலை. ஆனால் அதுலேயும் இந்தியா யுஎன்ஓக்கு உதவி செஞ்சுச்சுன்னு சொல்லலாம். இன் எண்டிங், அதுலேயும் உதவி. இன்னும் அதிலையும் எதுலேயும் எண்டிங்னா முடிவுக்கு கொண்டு வருது. எதை? மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ்னால் இராணுவ மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் உதவி செஞ்சுது. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்தியா ஹேஸ் பின் எக்ஸ்டெண்டிங் ஏ ஹெல்பிங் ஹேண்ட்னா உதவிக்கரம் நீட்டியது. ரைட்டா? டு யுஎன்ஓனா உதவி செய்தது யுஎன்ஓவுக்கு. எதில்? இன் ஆல் ஹர் எஃபோர்ட்ஸ்னால் ஹர்ன்றது யுஎன்ஓ குறிக்குது. அந்த யுஎன்ஓவோட எல்லா முயற்சிகளிலும். அது எதில் உதாரணமாக சொல்கிறாங்க? இன் எண்டிங்னா முடிவுக்கு கொண்டு வருது. இதில் மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னா இராணுவ மோதல்கள், அப்படி இரு நாட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய
இராணுவ மோதல்களை யூஎன்ஓ முடிவுக்கு கொண்டு வர்றதுலையும் இந்தியா உதவி செஞ்சிச்சு. ரைட்டா? அப்போ அண்ட் இன் ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் ப்ரோக்ரஸ் எமங் த நேஷன்ஸ் அப்படின்னா அண்ட் இன் ப்ரொமோட்டிங்னா ஊக்குவித்தது. இந்தியா வந்து ஊக்குவித்தது. பீஸ்னா அமைதி மற்றும் முன்னேற்றம். ப்ரோக்ரஸ் எமங் த நேஷன்ஸ் அப்படின்னா நாடுகளுக்கு இடையே, ஒவ்வொரு நாடுகள், எமங்னா மத்தியில், ஆஃப் த நேஷன் நாடுகளுக்கு மத்தியில் அமைதி மற்றும் முன்னேற்றத்தை ஊக்குவித்தது. ப்ரொமோட்டிங்னா ஊக்குவித்தது, அதிகரித்தது, வளர்ச்சி செய்தது. என்ன வேணாலும் போடுங்க. ப்ரொமோட்டிங்னா ஊக்குவித்தது தான் உண்மையான மீனிங். அது டிஃபிகல்ட்டாக இருந்தால் வளர்ச்சி செய்தது, அதை வளர்ச்சி அடை செய்தது. எதை வளர்ச்சி அடை செய்தது? பீஸ்னா அமைதி மற்றும் ப்ரோக்ரஸ் முன்னேற்றத்தை வளர்ச்சி அடை செய்தது. எங்கே? எமங் த நேஷன்ஸ் நாடுகளுக்கு மத்தியில். ரைட்டா? அடுத்து பிரிக்ஸ்ன்றதை அடுத்ததில் பார்க்கலாம்.